பட்டீஸ் அப்படியே இருங்க அப்படியே இருங்க. ஏன்னா நான் வந்து யாரை பார்க்கக்கூடாதுன்னு சுத்து வழியில் வந்தனோ சங்கட்டம் அவங்களே பார்த்துட்டேன் இருக்காங்க அங்கே. ஸோ அப்படி நான் வந்து வீடியோ காலில் பேசுகிற மாதிரி அப்படியே வந்துடுறேங்க. அப்படியே இருங்க. ஸோ டே 10 ஆஃப் 21 சேலஞ்சில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சுத்து வலிக்கு என்னது இங்கிலீஷில், அப்புறம் வந்து இந்த சங்கட்டம், அது ஒரு எமோஷன். மதுரை மக்கள் அது வந்து ஒரு சந்தோஷமான வார்த்தை. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கண்டிப்பாக வராது அந்த எமோஷனல் டச் பண்ணுது. பட் ஒரு வார்த்தை இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னா வந்து சுத்து வலிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டீட்டோர் அப்படிங்கிற வார்த்தை. டீட்டோர் அப்படிங்கிறது என்னன்னா வந்து பொதுவாக வந்து டேரெக்டாக இல்லை எப்பயும் போகிற பாதை வந்து க்ளோஸாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம எடுக்கிற வேறு பாதை தான் வந்து டீட்டோர் அப்படிம்போம். பொதுவாக வந்து நம்ம வேறு பாதைன்னா லாங்கர், லைக் இட் கேன் பி அ லாங்கர் ரூட்டாகவும் இருக்கலாம். இதை நான் எப்படி சென்டென்ஸில் சொல்லலாம்? ஐ ஹேட் டு டேக் அ டீட்டோர் டு அவாய்ட் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஆக்சுவலாக இதை வந்து நம்ம வேர்பாவும் யூஸ் பண்ணலாம். ஐ டீட்டோர்டு டு அவாய்ட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து நம்ம சங்கட்டத்துக்கு வருவோம். இப்போ வந்து நம்ம சொல்லுவோம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இது என்ன வார்த்தைனா மிஸ்ஹாப் அப்படிங்கிற வார்த்தை. இதை நம்ம வந்து சங்கட்டம் அதுக்கு ஈக்குவலாக வராதுங்க. அது அந்த எமோஷன். இப்போ என்னன்னா வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் இவனே நேற்று ஒரு சங்கட்டம், இவனே ஃபோனை கீழே போட்டு தொலைஞ்சிட்டேன். இது எப்படி நம்ம சொல்லலாம்னா எஸ்டர்டே ஹேட் அ மிஸ்ஹாப், ஐ டிராப்டு மை ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த நடந்ததெல்லாம் வந்து எப்படி நான் அந்த 2 வார்த்தையை வச்சு சென்டென்ஸை சொல்லலாம்னா, ஐ ஹேட் டு டேக் அ டீட்டோர் டு அவாய்ட் த மிஸ்ஹாப் ஐ ரேன் இன்டு ஹிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் அவனை பார்க்கல, அப்படியே நான் சைஸாக மூவ் பண்ணிடுறேன். பை பை அப்படியே